ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் காரம் பத்தலைன்னா நம்ம மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளியை நல்லா கழுவிட்டு ரஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சலசலப்பாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 200-300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி தண்ணியாக இருக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஓரங்கள் எல்லாம் கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், அப்படி இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகி தெரியும். இப்போ இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை இந்த மாதிரி 1/4 கப் தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இட்லி தோசை மாவு கூட நீங்கள் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி அரிசி மாவை ஆட் பண்ணுறது. நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஊத்தாப்பத்தோடு சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிடுங்க. இனிய நாளாகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.